பாருங்கள், இந்த அடர்த்தியான உருகிய சாக்லேட் எவ்வளவு பளபளப்பாகவும் மென்மையாகவும் இருக்கிறது. இது பார்ப்பதற்கே மிகவும் சுவையாக இருக்கிறது. ஸ்ட்ராபெரி மற்றும் பேரிச்சம்பழங்களை உருக்கப்பட்ட சாக்லேட்டில் மெதுவாக நனைக்கும் போது அது ஒரு மென்மையான பூச்சாக சாக்லேட் பூலப்பட்ட ஸ்ட்ராபெரி மிகவும் சுவையாக இருக்கிறது. அதன் பளபளப்பான அமைப்பு மற்றும் மெதுவான சொட்டு திருப்தி அளிக்கிறது. இந்த பானையில நூடுல்ஸ் கொதிக்கிறது. அந்த மணம் மிகவும் சுவையாக இருக்கிறது. இந்த காரமான ராமன் சாஸ நூடுல்ஸில் சேர்க்கும்போது அது தண்ணீரில் ஒரு அழகான மற்றும் வியத்தகு சுழற்சியை உருவாக்குகிறது. சூடான ராமனஷோனி சீஸ் உருகி மெதுவாக பரவுகிறது. ஆவி பறக்கும் இந்த உணவு மிகவும் சுவையாகவும் அழகாகவும் இருக்கிறது. ரொம்ப நல்லா இருக்கும். சீஸ் மற்றும் சாஸ் சேர்ந்து நல்ல ருசி இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வண்ணமயமான அடுக்கு புட்டு மிகவும் மென்மையாகவும் சுவையாகவும் இருக்கும். இது உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது மற்றும் அழகாக அடுக்கின் மேல் மெதுவாக இரண்டாவது அடுக்கு புட்டு ஊற்றவும். நிறங்கள் கலக்காமல் அழகாகவும் பளபளப்பாகவும் இருக்க வேண்டும். அழகான வானவில் புட்டு எப்படி மென்மையாகவும் இனிமையாகவும் இருக்கிறது என்று பாருங்கள். இந்த பல வண்ண இனிப்பு வகை தயார். இது பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் சுவையாகவும் இருக்கும். நீங்களும் இதை முயற்சி செய்து பாருங்கள். இந்த சிக்கன் பொரிக்கும் போது வரும் அந்த சத்தம் மற்றும் வாசம் நம் பசியை இன்னும் அதிகமாக்குகிறது. இது மிகவும் ருசியாக இருக்கும். இந்த கொதிக்காரியா பாருங்க. நல்ல மோலு பொரிச்சு ஒரு நல்ல ஜூச்சியா சப்தம் ரொம்ப ருசியா இருக்கும். இந்த பொன்னிற வறுத்த கொலிக்கால் மிகவும் மோசுபானதாக மற்றும் சுவையானதாக இருக்கும். இது நல்ல ருசியான உணவு. இந்த பொரித்த கோழி மிகவும் சூடாகவும் சுவையாகவும் இருக்கிறது. அதன் மொறுமொறுப்பான சுவை மற்றும் சாறு மிகவும் அருமையாக உள்ளது. இந்த அழகான மினி பேன்கேக்குகள் மென்மையாகவும் பொன்னிறமாகவும் இருக்கும் வரை நாம் சமைக்க வேண்டும். இது மிகவும் சுவையா இருக்கும். இந்த அழகான மினி பேன்கேக்குகள் மென்மையாகவும் பொன்னிறமாகவும் இருக்கும் வரை நாம் சமைக்க வேண்டும். இது மிகவும் சுவையா இருக்கும். இந்த குட்டி பேன்கேக்குகளை திருப்புவது மிகவும் சுலபமானது மற்றும் இது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. இந்த மினி பேன்கேக்குகளை மெதுவாக அடுக்கி ஒரு அழகான கோபுரத்தை உருவாக்கி அவற்றை நேர்த்தியாக வரிசைப்படுத்துகிறோம். இந்த மினி பேன்கேக் மீது உருகிய சாக்லேட்டை மெதுவாக ஊற்றுவது பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் திருப்திகரமாகவும் இருக்கிறது. இந்த மினி பேன்கேக்கள் ரொம்ப சுவையாக இருக்கும். இது சாக்லேட் மற்றும் வண்ணமயான டாப்பிங்ஸ் உடன்